விடியா திமுக அரசு, திரு ஸ்டாலின் மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் நிறைவேற்று விட்டது. 5வது ஆண்டு காலம் 5வது ஆண்டு காலம் அறிவித்து வைத்திருக்கிறது. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர முடிஞ்சுதா? உணர்ந்தாங்களா? கேட்டா மத்திய அரசு அனுமதி கொடுக்கலங்கிறாங்க. அது தவறு. இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தாங்க. முழுக்க முழுக்க மாநில நிதி, முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிதியிலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறக்கப்பட்டு மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றப்பட்ட அரசாங்கமாக அம்மாவுடைய ஆட்சியிலே பார்க்க முடிஞ்சது. விடியா திமுக ஆட்சியில திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தால எந்த திட்டமும் அவரால் கொண்டு வர முடியாது. அதே போல இன்றைய தினம் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுறார். இன்றைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் நேற்றைய தினம் பேசியிருக்கிறார். சாத்தூர்ல பேசியிருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நேற்றைய தினம் சாத்தூர்ல பேசும்போது, அது பூத் கமிட்டி மீட்டிங் நினைக்கிறேன், பேசும்போது ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அதுல இன்றைக்கு நாட்டிலேயே ரோல் மாடல் ஆட்சி செய்வது ஸ்டாலினா, ரோல் மாடல் ஆட்சி செய்வது ஸ்டாலினா. அப்படியா செஞ்சுட்டு இருக்காரு? ரோல் மாடல் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவதிலே முதல் ரோல் மாடல் இன்றைக்கு ஸ்டாலினுடைய அரசாங்கம். இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது, அதிலே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. ரோல் மாடல் உண்மைதான். ஊழல் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் ரோல் மாடல் திமுக அரசாங்கம். அதே போல டாஸ்மாக் 10 ரூபாய் கூடுதலா வாங்குவதில் ரோல் மாடல் திமுக அரசாங்கம். குடும்ப ஆட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல், அதுக்கு ரோல் மாடல் திமுக. பொய் வாக்குறுதி, சொல்லிருக்கலாமா முதல்ல? இல்ல எனக்கு காது கேட்கல, சாரி. முடிஞ்சுதா? நீ முதல்ல ஆரம்பத்தில் சொல்லி தான் நிறுத்திருப்பேன், எனக்கு இங்க காது கேட்கல. அதே போல 525 வாக்குறுதி கொடுத்தார் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு. 2021 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 525 வாக்குறுதிகள். அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவித்தார் திமுக சார்பாக. அதுல 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான அறிக்கை வெளியிட்டிருக்கார். உண்மைங்களா? 98% நிறைவேற்றிட்டாங்களா? அத்தனையும் பொய், வடிகட்டிய பொய். அதுக்கு ரோல் மாடல், அது ரோல் மாடல் திமுக. அதே போல போட்டோ ஷூட், ஸ்டிக்கர் ஒட்டி திறப்பதிலே ரோல் மாடல் திமுக அரசாங்கம், திமுக கட்சி. கூட்டணி கட்சியில 10 ஆண்டு காலம் தொடர்ந்து கூட்டணி ஆட்சி நடப்பதாக சொல்றாங்க. கூட்டணி கட்சி தொடர்ந்து திமுகவோட அந்த வைப்பதாக சொல்றாங்க. அதுல அங்கே காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர், தமிழ்நாட்டு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சொல்றார். அங்க அவர் ஒரு கருத்தை சொன்னார். அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முன்னாள் காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய திரு அழகிரி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். சாரை குடித்து விட்டு சக்கையை வழங்குகிறார் சொன்னார். அதுல ரோல் மாடல் திமுக. சாரை குடித்து விட்டு சக்கையை காங்கிரஸ் கொடுக்கிறாங்களாம், அது ரோல் மாடல். ஆக ரோல் மாடல் என்பதற்கு திமுகவுக்கு இதெல்லாம் அடையாளம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க எங்க அப்பாவை புகழ்ந்து பேசுறீங்க. யாரு? அப்பா ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் தன் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறாங்க. நாட்டு மகளா புகழ்ந்து பேசுறாங்க உங்கள இல்ல? அப்பாவை மகன் புகழ்ந்து பேசுறார், மகன் அப்பா புகழ்ந்து பேசுறாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கிற நிகழ்வு. அது ஒரு குடும்ப கட்சி. நல்லா சிந்திச்சு பாருங்க. திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார், அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அப்ப திமுக தலைவரார். அப்பொழுது பிறகு உதயநிதி ஸ்டாலின், இளநிலை மாநில செயலாளர், திமுகவுடைய இளநிலை மாநில செயலாளர். திருமதி கனிமொழி மகளினுடைய மாநில செயலாளர். இவ்வளவுதான் பதவி, வேற என்ன பதவி இருக்குது? முக்கியமான பதவி
ஒன்று தலைவர், ஒன்று இளைஞர் பொதுச் செயலாளர், 3 மகளிரணி செயலாளர். 3மே திரு கருணாநிதி குடும்பத்திலேயே இருக்குது. வேற எந்த குடும்பத்துக்காக கொடுத்திருக்காங்களா? ஆக அது குடும்ப கட்சி தானே? சொல்லுங்க, குடும்ப கட்சி தானே? வாரிசு அரசியல் தானே? வேற எவரும் அந்த திமுக குடும்பம், கருணாநிதி குடும்பம் இருக்கின்ற வரை எவரும் அந்த கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. உழைக்கலாம், ஆனா உழைக்கலாம். உழைப்பை சுரண்டுகின்ற குடும்பம் திரு ஸ்டாலின் குடும்பம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அதே போல இதுவரைக்கும் திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தான் இருந்தாங்க. இப்போ திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா அம்மாவும் வந்துட்டாங்க. போதாதுக்கு அவர்களும் திரு ஸ்டாலினை புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக நாட்டு மக்கள் இவர்களை புகழ்ந்து பேசவில்லை, குடும்ப மக்கள் தான் திரு ஸ்டாலின் குடும்பத்தை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தது, புகழ் பாடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எண்ணி பாருங்க, இன்றைக்கு நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது, தமிழகத்திலேயும் இருக்குது, நம்ம நாட்டிலும் இருக்குது. எந்த கட்சியிலாவது இப்படி குடும்ப ஆட்சி நடக்கிற கட்சி ஏதாவது இருக்குதா? இருக்குதுங்களா தமிழ்நாட்டில்? இன்றைக்கு கட்சியிலும் சரி, இல்லது ஆட்சி அதிகாரத்திலும் சரி, திரு கருணாநிதி குடும்பத்தை சார்ந்து தான் வர முடியும். இங்க பாருங்க, திரு ஸ்டாலின் முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், திருமதி கனிமொழி அங்க மக்களவையில் அதுக்கு தலைவர். ஏன் அந்த கட்சியில் வேற எம்பி இல்லையா? ஆக திருமதி கனிமொழி மக்களவையில் அந்த குழுவுக்கு தலைவர் அவர். ஆக எல்லாமே குடும்ப உறுப்பினர்கள் தான் ஆட்சியிலும் இருக்க முடியும், அதிகாரத்திலும் இருக்க முடியும், கட்சியிலும் இருக்க முடியும். அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா? இன்றைக்கு ஒரு குடும்பம் வாழ, திரு ஸ்டாலின் குடும்பம் வாழ 8 கோடி மக்கள் சுரண்டி வாழ்வதை நாம் அனுமதிக்கலாமா? 8 கோடி மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் பிழைத்துக் கொண்டு இருப்பதற்கு பிழைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? அதே போல இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகை பேசுறார். அவர் பல கட்சியிலிருந்து வந்தவர். இந்த பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் போட்டிருப்பான் பாத்தீங்களா? பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் மாதிரி இவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். அப்பப்போ எந்த கட்சிக்கு போறாரோ அந்தந்த கட்சியுடைய கொள்கையை கடைபிடிக்கிறவர் தான் செல்வ பெருந்தகை. அவர் பேசுறார். இன்றைக்கு அந்த கட்சி அவர் வழக்க பார்க்கல. இன்றைக்கு அந்த கட்சியில் இருக்கின்ற அந்த தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் நியமிச்சிருக்கார். அவர் ஒரு கருத்து சொல்றார். முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு அழகிரி அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார். இன்றைக்கு கூட்டணி கட்சியில அங்கம் வைக்கின்றோம், எங்களுக்கு கூடுதலான இடம் வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராது, ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா ஆட்சியில பங்கு வேண்டும் என்று அழகிரி கோரிக்கை வைக்கிறார். ஆனால் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்து செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறார்? ராகுல் காந்தியே ஆட்சியிலே பங்கு கேட்கவில்லை, நீங்கள் கேட்காதீர்கள் என்று சொல்கிறார். உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி தொண்டனாக இருந்தால், காங்கிரஸ் கட்சி மீது பற்று இருந்தால், ஆரம்ப காலத்தில் இருந்து காங்கிரசுக்கு உழைத்துக் கொண்டிருந்தால் அந்த எண்ணம் வந்திருக்குமா? ஆக அவருக்கு அந்த எண்ணம் எல்லாம் இல்ல. திமுகவை தாங்கி பிடிக்க வேண்டும். திமுக அரசாங்கத்தை இன்றைக்கு தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு விசுவாசமா இல்ல, ஆனா திமுக விசுவாசமா இருக்கார். சட்டமன்றத்திலையும் விசுவாசமா பேசுறாரு, வெளியிலையும் விசுவாசமா பேசுறாரு. ஆனா காங்கிரஸ் தொண்டர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் இன்றைக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும், கூட்டணியிலே பங்கு வேண்டும் என்று கோஷத்தை எழுப்பிவிட்டார்கள். காங்கிரஸ் திமுகவும் பிளவு வருவதற்கு இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது. அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே பிளவு ஏற்படுவதற்கு ஆரம்பமாகிவிட்டது. இன்றைக்கு இதெல்லாம் பேசுகிறார், உதயநிதி பேசுகிறார், திரு ஸ்டாலின் பேசுகிறார். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே நிலையான கூட்டணி இருந்து கொண்டிருக்கின்றன என்று. ஆனா அண்ணா திமுக அடிக்கடி கூட்டணி மாறுது என்று சொல்றாங்க. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி இல்ல, மக்களை நம்பி அண்ணா திமுக இருக்கின்றது.
திமுக கூட்டணி நம்பி இருக்கின்றது. உண்மைதானே? அது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வருவதாக சொல்றார். ஆக கூட்டணி பலத்திலே நீங்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்து இருக்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமைக்கப்பட்ட கூட்டணி, மக்கள் எங்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்லும், ஆட்சி அமைக்கும். அதை திரு ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் பார்க்கத்தான் போகிறீர்கள். இன்றைக்கு பல கூட்டம் இங்கே நடந்திருக்குது. இந்த கூடலூர் நகரத்திலே பல கூட்டங்கள் நடந்திருக்குது. ஆனால் இன்றைய தினம் இந்த எழுச்சி பயணத்திலே நடைபெறுகின்ற கூட்டம் தான் அதிகமான மக்கள் கலந்து கொண்ட கூட்டமாக. ஆக கிராமத்திலே சொல்வார்கள் விளையும் பயிரும் முளையிலே தெரியும் என்று. அப்படி இன்றைய தினம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மக்களுடைய எழுச்சியே எங்களுடைய ஆட்சி வருவதற்கு ஒரு அச்சாணி. இன்றைக்கு நான் 158வது இடம், இன்றைக்கு 158வது தொகுதியில உங்களை சந்திக்கிறேன். கூடலூர் சட்டமன்ற தொகுதி இந்த எழுச்சி பயணத்தில் 158வது சட்டமன்ற தொகுதி. இந்த 158 சட்டமன்ற தொகுதியில் மக்களை பார்க்கின்ற பாக்கியத்தை நான் பெற்றிருக்கின்றேன். 158 சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி உரையாற்றுகின்றேன். எழுச்சி பயணத்தின் போது பல லட்சம் மக்களை நான் சந்தித்திருக்கின்றேன். அதை உணர்வுகளை பார்த்திருக்கின்றேன். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், ஆட்சி அமைக்கும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே களத்திலே முதலிடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. 2ஆம் இடத்திற்கு தான் போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே. அதுதான் அப்படித்தானே? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதல் இடத்தில் இருக்கின்றது. 2ஆம் இடத்திற்கு தான் இப்பொழுது போட்டியிலே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அவள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல இன்றைய தினம் ஸ்டாலின் பேசுறார், அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட அடிமையின. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் கூட யாருக்கு அடிமை இல்லை. கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்.